சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், யாரை கொண்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு எப்படி பேசிட்டு இருக்க? ஏகின்னு சொன்ன அப்பனோட சேர்த்து நீ ஸ்டேஷன்ல தான் கிடக்கணும். இது ஸ்டேஷன், உங்க வீட்டு சமயக்கட்டுன்னு நினைச்சுக்காத. எதுக்காக எங்க அப்பா இங்க கூட்டி வந்த? எதுக்காக உங்க அப்பா என் அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்ணாருன்னு கேளு. சிக், நாங்க எதுக்கு உங்க அண்ணனை ஆளை வச்சு கொலை பண்ணணும்? நாளைக்கே உங்க அண்ணனுக்கு எனக்கு சிலம்பம் போட்டி, அங்கேயே உங்க அண்ணனை அடிச்சு மண்டையை பொளக்கலான்னு இருந்தேன். இதுக்காக ஆளை வச்சு உங்க அண்ணனை கொலை பண்ண அந்த அளவுக்குலாம் உங்க அண்ணன் ஒர்த்து இல்ல. என்ன நடிக்கிறியா? நீ சிலம்பம் போட்டியில தோத்துருவன் பயந்துகிட்டு தான் உங்க அப்பா ஆள் வச்சு ஏற்பாடே பண்ணிருக்காரு. நீ என்ன வேணா சொல்லுவ, நான் அதை கேட்கணுமா? எங்க அப்பா தான் ஆளை வச்சு பண்ணாருன்னு யார் சொன்னா? சாட்சி இருக்கு ராஜா. எவ சொன்னா? நர்மதா. நர்மதா தான் இதுக்கெல்லாம் ஒரே சாட்சி. இப்ப என்ன பண்ண போற? உங்க அப்பனுக்கு ஜெயில் கன்ஃபார்ம். நீ என்ன ஜட்ஜா? எங்க அப்பனை எப்படி வெளில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். இவர இன்னும் 2 மணி நேரத்துல எங்க அப்பனை நான் வெளில கொண்டு வரலன்னா என் பேர் முரளி இல்ல. வந்துடுறேன்ப்பா. நிஜமாவே எனக்கு எதுவும் தெரியாதுமா. இங்க பாரு சரோஜா, என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு நினைக்காத. அதான் சொல்றேனேம்மா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு. வாய மூடு. உனக்கு தெரியாம இந்த வீட்ல எதுவுமே நடக்காது. எதுக்காக என்கிட்ட இதை மறைக்கிறீங்க அதை சொல்லுங்க. ஐயோ அம்மா, ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படிமா தெரியும்? என்னங்க எங்க போயிட்டு வரீங்க? ஆமா, நீ ஏன் வாசல் நின்னுட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உன்னதான் மாத்திரையை போட்டு தூங்க சொன்னேன்ல. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன கேட்ட? எங்க போயிட்டு வரீங்க? ஏமா, ஒரு நாளைக்கு 1008 இடத்துக்கு போயிட்டு வருவோம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? போற இடத்துக்கெல்லாம் இப்படிதான் மருமகனையும் பேத்திங்களையும் கூட்டிட்டு போவீங்களா? ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பஞ்சாயத்து விஷயமா வெளியூர் போயிட்டு வந்தேன். இத பாருங்க, எனக்கு காது குத்தி 50 வருஷத்துக்கு மேலாச்சு. இப்படி நண்டு சின்னலா கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வருவீங்களா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஆகணும். என்ன பாட்டி இது? உங்ககிட்ட போய் நாங்க என்ன மறைக்க போறோம்? உங்க எல்லாரும் மூஞ்சியும் முகரையும் பார்த்தாலே தெரியுதே. இப்ப கூட எல்லாரும் உம்முன்னு தானே இருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல பாட்டி. வாங்க உள்ள போலாம். விஷயம் என்னன்னு தெரியாம நான் உள்ள வரமாட்டேன். ஐயோ அக்கா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? உள்ள போ. உனக்கு தெரியாம ஒரு துரும்ப கூட நகர்த்த மாட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும். ரங்கநாயகியும் கதிரும் எங்க? அது கேக்குறேன்லடா, ரங்கநாயகியும் கதிரும் எங்க? ஏன் யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எங்க அவங்க? இந்த பாரு, இன்னைக்கு பௌர்ணமி, அவங்க 2 பேரும் கைலாசநாதர் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, நல்லா போயிட்டு வரட்டும். அதுக்கே நீங்க எல்லாம் முகத்தை எப்படி வச்சிருக்கீங்க? அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க. நீ ஏன் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டு எங்களை வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க? எங்களுக்கு கூட உன் மனசு கவலையா இருக்குன்னு தெரியுது. அதனால நீ எதையோ மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமா? இத பாருடா, என்னன்னே தெரியல. காலையில இருந்து என் மனசுக்கு எல்லாமே தப்பா படுது. அதனாலதான். ஐயோ பாட்டி, நீங்க முதல்ல போய் மாத்திரைய சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். நான் உள்ள போறது இருக்கட்டும்டி, எனக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். ஹலோ, இதோ இப்ப நான் புறப்பட்டு வரேன். என்ன தாத்தா, என்னாச்சு? எதுவா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சொல்லுவாரு வாங்க. உள்ள வந்து முதல்ல மாத்திரைய போடுங்க வாங்க. தாத்தா,
அந்த என்னாச்சு? கலிவர்தனை நம்ம ராகினி அரெஸ்ட் பண்ணிட்டான். இது பாருங்க தாத்தா, அவனை அதோட விடக்கூடாது. அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி நீ கொடு. வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பாட்டியை பத்திரமா பாத்துக்க. எந்த அடிப்படையில் நீங்க இவரை ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்தீங்க? எஃப்ஐஆர் வாங்கி தரோம், அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேடம், அப்படியெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நாங்க கேட்டா நீங்க பதில் சொல்லணும். அவர் ரவுடிங்ல வச்சு மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணாரு, உங்களுக்கு யார் சொன்னா? அத நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இங்க பாருங்க, உங்க ஆளுங்களே கத்தி எடுத்து கையை கிழிச்சுக்கிட்டு இவருடைய அப்பா மேல பழிய போடலையா? என்ன புதுசு புதுசா கதை சொல்றீங்க? நாங்க சொல்றது கதைன்னா அப்ப நீங்க சொல்றது கதை தானே? எவிடன்ஸ் எங்க மேடம்? அதை சொல்லுங்க. உங்க இஷ்டத்துக்கு யார வேணா கூட்டி வந்து உள்ள வச்சிருவீங்களா? கமிஷனர் கூப்பிட்டுமா? உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடட்டா? வாயா சிதம்பரம், வா வா. நீங்க ஒருத்தன் தான் பாக்கி. என்ன குடும்பமே சேர்ந்து என் மேல கொலைப்பழி போட பாக்குறீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற விசில் அடிச்சா குஞ்சுங்களெல்லாம் காணா? ஏன் ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்து என் மேல கேஸ் போட வேண்டியதானே? பாவி, படுபாவி, என் பேரனே கொலை பண்ண பார்த்தல, ஒன்னு சும்மா விட மாட்டேன். ரெடியா? இது போலீஸ் ஸ்டேஷன். உன் வீட்டு மாந்தோப்பு தென்னந்தோப்பு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன் பேத்தி வந்து சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வரா, நீ வந்து சட்டையை பிடிக்கிற. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க? தபார், நான் சட்டத்தை மதிக்கிறேங்கிறதுனாலதான் நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் இவ்வளவு பொறுமையா இருக்கேன். அட போயா, 30 வருஷத்துக்கு முன்னாடி சட்டத்தையும் நீதியையும் எப்படி மதிச்சு கிழிச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் என் பேரனை பழி வாங்க துடிக்கிறியா? யோ, உண்மையிலே ஏதாவது உன் பேரனை பண்ணணும்னா இத்தனை நாள் விட்டு வச்சிருப்பேன்னு நினைக்கிறியா? இந்தாரு, இப்படிங்கிறதுக்குள்ள போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். டேய், உன்னை தவிர இதெல்லாம் பண்றதுக்கு வேற யாரா இருக்கா? அது சரி. உன் வீட்டுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு இந்த கலிவரதம் தான் காரணம் சொல்லுவியா?